தொடர்ந்து 11வது நாளாக இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. முக்கியமாக மாநகராட்சியில் இந்த தூய்மை பணியாளர்களை ஒப்பந்த தொழிலாளர்களாக மாற்றி அவர்களை நிரந்தரப்படுத்த மறுத்து தனியார் கையில் ஒப்படைக்கிற ஒரு முயற்சி தான். அதுக்கு எதிராக தான் போராட்டம். இன்னைக்கு நேற்று இல்லை, இது நீண்ட காலமாக நடக்குது. குறிப்பாக 2020 அல்லது 21 இப்போதைய முதலமைச்சர் வெளிப்படையாக ஒரு கடிதம் எழுதி இந்த கோரிக்கை நியாயமானது, அதுவும் தொழிலாளர்கள் பெரும்பாலானவர்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாமே அதில் எழுதியிருக்கார். இதை கூட அந்த அரசு செய்ய மறுக்குது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உறுதியாக உங்களுடைய பணியை முறைப்படுத்தி உங்களை அரசு ஊழியர்களாக்கி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம். திருப்பி திருப்பி எடுத்து காட்டுறாங்க. இது என்ன நடைமுறை என்று தெரியல. அதாவது ஒரு அரசு ஒரு போராட்டத்தை எப்படி அணுகும்? தொழிலாளர்கள் போராட்டம்னா அவங்க கோரிக்கைக்கு பதில் சொல்லணும், உரிய பதில் சொல்லணும். என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியலன்னு சொல்லணும். ஏன் செய்ய முடியலன்னு விளக்கம் கொடுக்கணும். எதுவுமே இல்லாமல் ஒரு அமைச்சர், அந்த அமைச்சர் இந்த துறை அமைச்சர் அல்ல, ஒரு வேறு துறைக்கான அமைச்சர். அவர் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு. அவர் அந்த மேயர் இதை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டாங்கிறாங்க. அவங்கள வைத்துக்கொண்டு பேச்சுவார்த்தை மணிக்கணக்கில் நடத்துகிறாங்க. நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், முடிஞ்சிருங்கிறாங்க. இது மாதிரி உறுதி கொடுத்தீர்கள்னா அப்படிலாம் இல்லைங்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற உடனுக்குடன் அந்த கடிதங்களை எடுத்து எல்லாரும் காட்டுறாங்க. அதை பற்றி யாருமே கவலைப்படாமல் இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்தை சொல்கிறாங்க. 2013ஆம் ஆண்டு 100ஆண்டு நிறைவை கொண்டாடிச்சு மாநகராட்சி. இன்னைக்கு அந்த ரிப்பன் மாளிகைக்கு வெளியில் இந்த போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. எல்லா தரப்பட்டவர்களும் ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. அதில் எதிர்கட்சிகள் ஆதரவு கொடுக்குறாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இந்த போராட்டத்திற்கு வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. அது இல்லாமலே ஒரு சிலரை மாநகராட்சி பதவி நீக்கம் செய்து, வேலை நீக்கம் செய்து, அவர்களை தனியார் நிறுவனத்தில் போய் வேலை செய்து சொல்லு, சம்பளத்தை அதனால குறைக்கிறாங்க. ஒப்பந்த அடிப்படையில் தூய்மை பணியாளர்கள் பணிபுரிகிறாங்க, அவங்க நிரந்தரம் செய்யணும்னு கேட்குறாங்க. இந்த வேலையை தனியாரிடம் ஒப்படைக்கிறாங்க. எல்லா மண்டலங்களும் இல்லை, சில மண்டலங்களை ஒப்படைக்கிறாங்க, இன்னும் சில மண்டலங்களை அடுத்து ஒப்படைக்க போறாங்க. அதனால தொடர்ந்து இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. நாம் இந்த போராட்டத்தை ஆதரிக்கிறோம். அரசு யாரை பாதுகாப்பதற்காக இதை செய்தனா, ராம்கி என்று ஒரு நிறுவனம் சொல்றாங்க. ராம்கி குரூப் நிறைய தொழில் செய்து ஆந்திராவை சேர்ந்த அயோத்தியா ராமி ரெட்டி அவருக்கு சொந்தமானதுதான் இந்த நிறுவனம். ஆந்திராவில் 143 கோடி ரூபாய் நில மோசடி ஊழல் வழக்கில் இந்த ராமி ரெட்டி முக்கிய குற்றவாளியா இருக்கார். சிபிஐ போட்டிருக்கிற வழக்கு. எங்க போனாலும் இப்படிதான் இவங்கெல்லாம் செய்யறதெல்லாம் இதுதான். ராம்கி எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்ட் லிமிடெட்னு ஒரு நிறுவனத்தை வைத்திருக்கிறாங்க. இவங்க தமிழ்நாட்டிலே வேறு சில ஊர்களில் ஒரு உதாரணம் சொல்றாங்க. அம்முக்குளம்னு விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி வட்டத்தில் அது செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க காமன் பயோமெடிக்கல் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டி சென்டர்னு ஒன்று வச்சு அதில் ஏராளமான மருத்துவ கழிவுகளை சேர்த்திருக்கிறதா சொல்றாங்க. இதனால இது நிறைய இது மாதிரியான செய்திகள் வந்துட்டு இருக்கு. நீங்க செய்தித்தாள்களில், சமூக ஊடகங்களில் நிறைய பார்க்கலாம். முகநூலிய தோழர்கள் நிறைய இதெல்லாம் வெளியிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சம்பந்தப்பட்டிருக்கிற கொள்கை தான் முக்கியமான பிரச்சனை. என்னன்னா, ஒரு குப்பை அள்ளுகிற வேலையை கூட தனியாரிடம் ஒரு பொறுப்பை ஒப்படைக்குது அரசு மாநகராட்சினா, ஏதோ தங்கள்கிட்ட அதுக்கான தொழில்நுட்பம் இல்லை அப்படின்லாம் இல்லை. முறைப்படி அவர்கள் அரசு வேலையில் இருந்தாங்கன்னா அதுக்கான பாதுகாப்பு கொடுக்கணும், அதுக்கான ஓய்வூதியம் இருக்கு, அதுக்கான மற்ற சலுகைகள்லாம் இருக்கு. அதையெல்லாம் மறுப்பதற்காகவே தனியார்கிட்ட பிடிச்சு ஒப்படைக்கிறாங்க. தனியார் விருப்பத்திற்கு அவர்களை சுரண்டுறாங்க, கசக்கி பிழியறாங்க, அவங்க பாதுகாப்பற்றவங்களாக்குறாங்க. 15-20 ஆண்டுகள் பணியாற்றிய பிறகு அவர்கள் வீதியில் வீசி எரியப்படுறாங்க. அப்ப அவங்களே குப்பை ஆயிடுறாங்க. குப்பை எழுறவங்கள குப்பையை ஆக்கி தூக்கி வீசிடுறாங்க. இந்த போராட்டம் என்பது தனியார் மயம் என்கிற கழிவை அகற்றுவதற்கு, தூய்மைப்படுத்துவதற்கான ஒரு போராட்டம். தூய்மை தொழிலாளர்களுடைய தூய்மைக்கான ஒரு போராட்டம். அதை ஆதரவு கொடுக்கணும். இதுல ஒரு கட்சி சார்பு கருதி அரசுக்காக ஆதரவா இருக்கணுங்கிறதுக்காக
இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்துவது, கேவலப்படுத்துவதுங்கிற போக்குகள் ஏற்கத்தக்கவை அல்ல. எல்லோரும் போய் இந்த போராட்டத்தை ஆதரவு கொடுக்கணும். அதுதான் சரியானது. பார்ப்போம், அவங்க உறுதியா போராடுறாங்க. அந்த போராட்டம் வெற்றி பெறும் நம்ம நம்புறோம். இல்லைன்னா இந்த போராட்டம் விரிவடையும். அந்த பகுதி மக்களுடைய போராட்டமா இல்லாமல் மற்ற பகுதியினரும் சேர்ந்து இதுக்காக போராட்டம். சென்னை நகரத்தில் வந்து பெரிய பெரிய கட்டுமான குழுமங்களுக்கெல்லாம் இடம் ஒதுக்கி கொடுக்கறதுல அரசு காட்டக்கூடிய அக்கறை சென்னை நகரத்தை தூய்மையாக வைத்துக் கொள்கிற தொழிலாளர்களுடைய நலனை பாதுகாப்பதில் இல்லாமல் இருக்கு. ஒரு விஷயம் தெளிவாயிடுது. அப்படின்னா இந்திய பாஜக அரசினுடைய அதே தனியார் மய கொள்கை, அதே உலகமய கொள்கை, இந்த கொள்கையைத்தான், தொழிலாளர் விரோத கொள்கையைத்தான் தமிழக அரசும் தன்னுடைய கொள்கையாக வைத்துக் கொண்டிருக்கு. இப்போ அது நாளைக்கு வெறும் அரசியல் சண்டையாக மட்டும் இதை மாற்றும் போது என்ன ஆக போகுது? அதனால வேண்டி நாங்கள் இதுக்கு எதிராக இருக்கிறோம்னு தமிழக அரசு காட்டணும்னா அதுக்கு இதான் வழி. வெறும் அறிக்கைகளும் அறிவிப்புகளும் வீர பேச்சுகளும் அல்ல. எளிதாக செய்யலாம். அந்த மாதிரி அவங்க செய்ய மறுக்கிறாங்க. சென்னை நகரத்துக்கு நடுவில் உட்கார்ந்து போராடி கொண்டிருக்கிற மக்களை பார்த்து அந்த போராட்டத்தை பற்றி பேசுவதற்கு கூட பொறுப்புள்ள அமைச்சர், பொறுப்புள்ள முதலமைச்சருக்கு நேரம் இல்லை, அல்லது என்ன காரணத்தினாலே தவிர்க்கிறாங்க. கலைக்க வச்சு, சோர்வடைய வச்சு, மக்கள் போராட்டங்களை சீர்குலைக்கிறது, அவங்களுக்குள்ள பிளவை உருவாக்குவது, துரோகிகளை உருவாக்குவது, இது கடந்த காலத்தில் தொடர்ந்து எல்லா அரசுகளும் செய்திருக்கு. இந்த அரசும் அதையே செய்வது கண்டனத்துக்குரியது.